நம்மளுடைய மேலப்பாளையத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக மர்ம காய்ச்சல், விஷக்காய்ச்சல், இந்த மாதிரியான சொல்லப்படக்கூடிய நிறைய வகையான நோய்கள் வந்து நம்ம சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அதிகமாக பாதிக்கப்படுகின்றன. இது இப்ப மட்டும் இல்லை, வருஷத்துக்கு ஒரு சீசன் போலவும் மழை காலங்கள்னு பார்த்தீங்கன்னா அப்பப்போ இந்த மாதிரியான நோய்கள் வந்து நம்மளுடைய சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பாதிக்க ஆரம்பிச்சுதான் இருக்கிறாங்க. இது வந்து காலகாலமா நடந்துட்டு இருக்கிறது தான். இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்னவா இருக்கலாம்னா, நம்ம குடிக்கக்கூடிய குடிநீர். அதாவது இன்று நம்ம வீடுகளில் வரக்கூடிய நீரினுடைய கலரும் மனமும் பார்த்தீங்கன்னாலே இந்த குடிநீர் வந்து குடிப்பதற்கு ஏற்றதான ஒரு சந்தேகமே இருக்குது. ஏன்னா நம்மளுடைய வீடுகளில் வரக்கூடிய தண்ணீரினுடைய கலர் பார்த்தீங்கன்னா ஒரு பழுப்பு கலர்ல வருது. பழுப்பு கலர்ல அதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக துகள்கள், மண் துகள்கள் கலந்த ஒரு நீரா வருது. அது போக பார்த்தீங்கன்னா சில நேரங்கள்ல அதிகமான ப்ளீச்சிங் பவுடருடைய ஸ்மெல்லும் இருக்கு. இந்த ப்ளீச்சிங் பவுடர் சேர்க்கப்படக்கூடிய காரணம் வந்து தண்ணீர்ல உள்ள வைரஸ், பாக்டீரியா, புரோட்டோசோ இதெல்லாம் அதுல இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ளீச்சிங் பவுடர் சேர்க்கிறாங்க. ஆனா அதுக்கு ஒரு லெவல் இருக்குது. ட்ரிங்கிங் வாட்டர்ல ப்ளீச்சிங் பவுடர், அதனுடைய குளோரின், ரெசிடுவல் குளோரின் இதெல்லாம் எவ்வளவு இருக்குதுன்னு ஒரு லெவல் இருக்குது. ஆனா இந்த லெவலெல்லாம் இவங்க பின்பற்றி தான் இந்த ப்ளீச்சிங் பவுடர் நம்மளுடைய குடிநீர்ல சேர்க்கிறாங்களான்னு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. அது போக நம்மளுடைய வீடுகளில் வரக்கூடிய இந்த பழுப்பு நிற தண்ணீர் குடிப்பதற்கு தகுதியானதா, குடிப்பதற்கு தகுந்ததா? இந்த குடிநீர் வந்து as per IES 10500/2012, அதாவது ட்ரிங்கிங் வாட்டர் குடிக்கணும்னா அதுக்கு கிட்டத்தட்ட பேராமீட்டர்ஸ் இருக்கு. பேராமீட்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எக்ஸாம்பிள் நம்மளுடைய பிளட் டெஸ்ட் இருக்கு. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு டெங்குல வந்து பாதிக்கப்பட்டாங்கன்னா அவருக்கு வந்து ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து அதிகமாக வந்து குறையும். அந்த பிளட் சாம்பிள் எடுத்து செக் பண்ணும்போது அதுல ஒயிட் பிளட் செல்ஸ் எவ்வளவு இருக்குது, ரெட் பிளட் செல்ஸ் எவ்வளவு இருக்குது, மொத்தமா தட்டை அணுக்கள் சொல்லப்படக்கூடிய அந்த மாதிரி அணுக்கள் எத்தனை இருக்குது, எத்தனை இருக்கணும், இதுதான் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குடிக்கக்கூடிய தண்ணீரையும் வந்து இந்த பேராமீட்டர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட பேராமீட்டர்ஸ் இருக்குது. இந்த பேராமீட்டர்கள் ஒரு சரியான அளவீடுல இருக்கும் பொழுது மட்டும்தான் வந்து ஒரு தண்ணீரை வந்து நம்மளால குடிக்க முடியும். சும்மா பார்த்துட்டு இந்த தண்ணீரை குடிக்கலாம், இந்த தண்ணீரை குடிக்க முடியாதுன்னு சொல்ல. தண்ணீர் வந்து ஒரு மிகவும் அடிப்படையான எசென்சியல் திரவம். இந்த தண்ணீர் இல்லாவிட்டால் நம்மளுடைய பூமிகள்ல வாழக்கூடிய உயிர் உள்ள மனிதர்கள் மற்றும் இன்ன பிற உயிரினங்களுக்கு தண்ணீர் இல்லைன்னா உயிர் வாழ்றது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால வாட்டர் வந்து ஒரு எசென்சியலான ஒரு திரவம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. இந்த தண்ணீர் வந்து தரமானதாக குடிக்கிறதுக்கு உகந்ததாக கொடுக்கிறது வந்து ஒரு அரசினுடைய கடமை. சரிங்களா? அவங்க கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு தரமான ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தண்ணீரை கொண்டு போய் சேர்க்கிறதும், அந்த தண்ணீர் வந்து தரமானதா குடிப்பதற்கு ஏற்றாற் போல தண்ணீர் இருக்கணும். இதை கொடுக்கிறது வந்து ஒரு அரசினுடைய கடமை. இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய குடிநீர் மூலமாக வாட்டர் பார்ன் டிசீஸ் என சொல்லப்படக்கூடிய மஞ்சள் காமாலை, டைபாய்டு, காலரா மற்றும் வாந்தி, பேதி இந்த மாதிரியான நோய்கள் வந்து சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குடிக்கக்கூடிய குடிநீரால மட்டும்தான் இருக்கலாம். ஏன்னா குடிநீர் வந்து சரியான ஒரு தரம் இல்லாததுனால நம்மளுடைய வீடுகளில் இப்போ வரக்கூடிய தண்ணீரினுடைய கலர் எப்படி இருக்கு? பழுப்பு கலர்ல இருக்கு. இந்த பழுப்பு கலர் இதெல்லாம் அதிகமாக சாலிட் பார்ட்டிகல்ஸ் மற்றும் வைரஸ், பாக்டீரியா, புரோட்டோசோ இதெல்லாம் மைக்ரோபயாலஜிக்கல் எல்லாம் கண்டாமினேஷன், கெமிக்கல் கண்டாமினேஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த நீரை நீங்க குடிக்கும் பொழுது கண்டிப்பாக குடிக்கக்கூடிய மக்களுக்கு வந்து வாட்டர் பார்ன் டிசீஸ் வரலாம். கண்டிப்பா வரும். சிலவங்களுக்கு வராமல் இருக்கலாம். ஏன்னா அவங்களுடைய உடலினுடைய தகுதியை பொறுத்து அவங்களுக்கு நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்திகள் இருக்கலாம். இந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்திகள் இருக்கிறது மூலமா அவங்களுக்கு இந்த மாதிரியான நோய்கள் வந்து வருவதற்கு வாய்ப்பு மிகவும் குறைவு. ஆனால் நிறைய மக்கள் இந்த மாதிரியான கலப்படமான நீரை குடிக்கிறது மூலமாகவும் அதை உபயோகப்படுத்துறது மூலமாகவும் வாட்டர் பார்ன் டிசீஸ் அப்படிங்கிற நோய்களால அவ்வப்போது பாதிக்கடைஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க. இதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? நம்மளுடைய வீடுகள்ல வந்து இந்த மாதிரியான ஒரு குடிநீர் தான் வருது. இந்த மாதிரியான ஒரு பழுப்பு கலர்ல கலந்த ஒரு நீரும், இந்த மாதிரி கலப்படங்கள் இருக்கக்கூடிய நீரும்
அதிகமாக மனம், அதாவது சில நேரங்களில் ப்ளீச்சிங் பவுடருடைய ஸ்மெல் வரக்கூடிய நீர்லாம் உங்களுடைய வீடுகள்ல உங்களுடைய குழாய்கள்ல வருதுன்னா நீங்க அதை என்ன செய்யலாம்? முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும். உங்களுடைய மாநகராட்சி ஹெல்த் இன்ஸ்பெக்டர் என சொல்லப்படக்கூடிய இந்த மாதிரி அலுவலர்கள் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான குடிநீர் வந்து குடிப்பதற்கு உணர்ந்ததுதானா, இது as per IS அதாவது இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி குடிக்கிற தண்ணீர்ல உள்ள அந்தந்த பேராமீட்டர்ஸ் அளவீடுகளுக்கு உள்ளதான் இருக்குதா அப்படிங்கிறத வந்து கண்டிப்பா கேள்வி கேளுங்க, கம்ப்ளைண்டும் பண்ணுங்க. சரிங்களா? இது முதல் படி. இரண்டாவது என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, உங்களோட வீடுகள் வரக்கூடிய இந்த தண்ணீரை வந்து ஒரு அகன்ற பாத்திரத்துல வந்து ஊத்தி வைங்க. ஊத்தி வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 மணி நேரம் அந்த நீரை வந்து நீங்க அப்படியே வைக்கும் பொழுது அதுல உள்ள அந்த சிறிய சிறிய ஃபைன் பார்ட்டிகல்ஸ், சிறிய சிறிய மணல் துகள்கள் அதெல்லாம் என்ன ஆகும்னா கீழே அப்படியே செட்டில் ஆகும், கீழே படிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்னா நீங்க மேல உள்ள தண்ணீரை வடிகட்டி இன்னொரு பாத்திரத்துல மாற்றுங்க. இன்னொரு பாத்திரம் SS அதாவது எவர்சிலர் பாத்திரத்துல மாற்றி அந்த நீரை வந்து நீங்க நல்லா கொதிக்க வைக்கணும். அலுமினிய பாத்திரங்கள் உபயோகப்படுத்துறது குறைச்சிக்கங்க. SS அதாவது எவர்சிலர் பாத்திரங்கள் உபயோகப்படுத்துறது கொஞ்சம் சிறந்தது. சரிங்களா? இந்த மாதிரி இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் நல்லா ஆற வச்சு இன்னொரு வாட்டி வடிகட்டி இந்த தண்ணீரை குடிக்கிறது மூலமா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான வாட்டர் பார்ன் டிசீஸ் வரக்கூடிய வாய்ப்பு வந்து கொஞ்சம் குறையும். அடுத்ததாக என்னுடைய ரெக்வஸ்ட் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த அரசு மற்றும் இந்த கவர்மெண்ட் பாடிஸ் மற்றும் நகராட்சி மாநகராட்சி அலுவலர்களுக்கு என்னுடைய ஒரு வேண்டுகோளா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தரமான தண்ணீரை வந்து ஒரு அரசு மற்றும் அரசு கட்டமைப்பால் மட்டும்தான் வந்து லட்ச கோடிக்கணக்கான மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். இது வந்து அரசால மட்டும்தான் முடியும். இது அவங்களுக்கு உண்டான ஒரு தலையாய கடமை. ஆனா இந்த மாதிரி வந்து ஒரு நமக்கு நீங்க குடிக்கக்கூடிய, அதாவது ஒரு கவர்மெண்ட் பாடிஸ் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்ணீர் வந்து as per IS நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10500/2012 இந்தியன் ஸ்டாண்டர்ட் இந்த அடிப்படையில தான் நீங்க தண்ணீர் குடுக்குறீங்களாங்கிறத வந்து ஒருக்க 2 முறை வந்து சோதனை செஞ்சு பாருங்க. ஏன்னா இந்த தண்ணீர் மூலம் தண்ணீர் தான் எசென்சியல். இந்த தண்ணீர் குடிக்கிறது மூலமாக தண்ணீர் இந்த சரியான ஒரு தரமான சுத்தமான சுகாதாரமான தண்ணீர் இல்லைன்னா உங்களுக்கு கீழே உள்ள மக்கள் வந்து அடிக்கடி பாதிக்கப்படுவாங்க. இது வந்து ஒரு அடிப்படை. சரிங்களா? சரி, ஓகே. முன்னாடி உள்ள காலகட்டத்துல வந்து நம்மளுடைய நீர் வளங்கள் இருந்துச்சு. இப்ப நம்மளுடைய திருநெல்வேலி எடுத்துக்கிட்டா திருநெல்வேலி தாமிரபரணி இருக்குது. முன்னாடி அங்கிருந்து எடுத்தடி மக்கள் குடிப்பாங்க, இவரெல்லாம் ஒன்றும் செய்யாது. ஆனா இப்ப உள்ள காலகட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதிக அளவு கண்டாமினேஷன் ஆகுது. கண்டாமினேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா கலப்படம். அதுல தேவையில்லாத மனிதர்கள் மூலமாக கலப்படம் உண்டாகுது. தொழிற்சாலையினுடைய ரசாயன கழிவுகள் மற்றும் மனிதர்களினுடைய வீடுகளில் உள்ள நீர் கழிவுகள், இது எல்லாமே நம்மளுடைய நீர் சோர்ஸ், அதாவது நம்மளுடைய வாட்டர் சோர்ஸ்ல மெயின் சோர்ஸ்ல வளங்கள்ல சேரும் பொழுது அந்த நீரை வந்து அப்படியே எடுத்து குடிக்கும் பொழுதுதான் இந்த மாதிரி வாட்டர் பார்ன் டிசீஸ் வருது. அதனால அரசு கட்ட அமைப்புகள் முனிசிபாலிட்டி இவங்க என்ன செய்யலாம் என்னுடைய ஒரு கோரிக்கை அப்படின்னு சொல்றேன். அதாவது தண்ணீர் சுத்திகரிப்பு மையங்கள், அதாவது வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட், இதை நிறுவுறது மூலமாக தண்ணீர் அதாவது ஒரு இடத்துல உள்ள தண்ணீரை இன்னொரு இடத்துக்கு நம்ம கொண்டு போகணும். இந்த ஒரு மாற்றத்திற்கு ஒரு வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான் இம்பார்ட்டன்ட். அது போக தண்ணீரை வந்து as per IS ஸ்டாண்டர்ட் படி மக்களுக்கு கொடுக்கணும்னா ஒரு வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளானால மட்டும்தான் முடியும். ஏன்னா வந்து ஒவ்வொரு பேராமீட்டர்ஸ், இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்புக்கு வந்து ஒரு கால்சியமும் ஒரு அயரனும் ஒரு அலுமினியம் இந்த மாதிரி எலமெண்ட்ஸ், இந்த மாதிரி சத்துக்கள் வந்து நம்மளோட உடம்புக்கு வந்து தேவைதான். ஏன்னா தண்ணீரின் மூலமாக தான் அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தியும் நிறைய மினரல்ஸ் வந்து தண்ணீர் மூலமாக கிடைக்குது. ஆனால் அந்த தண்ணீரில் எந்த அளவு இருக்கணும், கால்சியம் நல்லது எலும்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு ஒரு அளவிற்கு மேலாக நம்ம கால்சியம் குடிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அதுவும் நம்மளுடைய உடம்புக்கு வந்து பக்க விளைவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதனால வந்து நீங்க தரமான தண்ணியை வந்து அனைத்து மக்களுக்கும் கொடுக்கணும்னா இது ஒரு தண்ணீர் சுத்திகரிப்பு மையம் மூலம் சாத்தியக்கூறு மிக மிக அதிகம்.
அதுவும் நீங்க ஆல்ரெடி இப்ப நீங்க கொடுத்துட்டு தான் இருக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ஆஸ் பர் ஐஎஸ் படி தான் இருக்குதா, அந்தந்த பேராமீட்டர்ஸ் அந்தந்த அளவீடுகள்ல தான் இருக்குதாங்கிறத வந்து நீங்க ஒரு மறு சோதனை செய்யறது மூலமா மக்களுக்கு வந்து ஒரு தரமான குடிநீர் கிடைக்கிறதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும்.